ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரவா லட்டு தான் செய்ய போகிறோம். இன்னைக்கு எப்படி ரவா லட்டு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்க, ரவை நம்ம 1/2 கிலோ எடுத்துருக்குறோம். தேவையானது முந்திரியும் திராட்சையும். இப்போ 1/2 கிலோ ரவைக்கு நம்ம ஒரு 1/4 கிலோக்கு மேலே கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ நம்ம முந்திரி திராட்சையும் வறுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ முந்திரி போட்டுக்கலாம். செவக்கறக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ திராட்சையை போட்டுக்கலாம். இப்போ நல்லா மொட்டு மொட்டை ஆயிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வறுத்த போட்டு எடுத்துக்கலாம். நம்ம லைட்டா கொஞ்சம் ஒரு ரவைய வறுத்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே வறுத்த ரவை தான் இருந்தாலும் நம்ம ஒரு தடவை வறுத்துக்கலாம். நெய்யில நல்லா ஒரு தடவை வறுக்கும் போது பாத்தீங்கன்னா நல்லா ரவை நல்ல மணமா இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அதுக்காக நம்ம ஒரு தடவை வறுத்து குக்கிங் வீடியோ போடுறதுக்கு ஆரம்பிச்சு இப்ப பாத்தீங்கன்னா நம்மளது ரெசிபி வீடியோ மாதிரி ஆகி போச்சு. குக்கிங் வீடியோ எங்களுக்கு ஏன் டெய்லி சமைக்கிறது போடலன்னா, டெய்லி நாங்க பருப்பு, சாம்பார், ரசம், பொரியல் அந்த மாதிரி போட்டுருக்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால உங்களுக்கு போர் அடிக்கூடாதுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு போடலான்ட்டு மாத்திட்டோம். எல்லாத்து வீட்லயும் ஒரே மாதிரி தான் சமைக்கிறோம். சாம்பார், ரசம், பொரியல் அந்த மாதிரி. எங்க வீட்டுல முக்கால்வாசி பாத்தீங்கன்னா அதிகமா காரக்குழம்பு, அந்த மாதிரி வத்த குழம்பு, அப்புறம் அதிகமா நான்வெஜ் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு, ரசம், கொள்ளு பருப்பு, தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு அந்த மாதிரி குதிரைக்கு போடுறதெல்லாம் சாப்பிடுவோம் நாங்க. நல்லா வறுவட்டுருச்சு ரவை. கலர் மாறிடும் நீ விட்டா. அதனால அடுப்பு ஆஃப் பண்ணி 2 கப்பு ஒரு மாட்டோம். கரெக்டா 2 கப்பு இருக்குது. சர்க்கரையும் இதே அளவுக்கு தான் போட போறோம். இதே அளவுக்குன்னா கொஞ்சம் கம்மியா போட்டுக்கலாம், ரொம்ப இனிப்பா இல்லாட்டி. இது 2 கப்பு ரவைக்கு நம்ம 1.5 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். 1 கப் போட்டாச்சு. ஒரு 1/2 கப் போட்டு 1.5 கப் சர்க்கரை போட்டாச்சு. மிக்சியில நல்லா போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இந்த அரைச்சு வச்ச பவுடரை இதுல போட்டு நிறைய இருக்குமோ, ஒரு 1 கப் போட்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். போதும். பாத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், 1 கப்பு ரவை, 2 கப்பு ரவைக்கு 1 கப் சர்க்கரை போட்டீங்கன்னா சரியா இருக்கும். நான் எச்சா போட்டுட்டேன். இது இவ்வளவு சர்க்கரை மிச்சம் இருக்குது. வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை இதுல போட்டுக்கலாம். இப்ப நம்ம 1/4 கப் போல நெய் இருக்குது, அதை ஊற்றி இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பால் இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது காய்ச்சி ஆற வச்ச பால். இந்த அளவுக்கு இருந்தா போதும். நல்லா உருண்டை பிடிக்கிற அளவு வருது. ரொம்ப பால் ஊத்தி கலக்கிட்டீங்கன்னா ரொம்ப தண்ணியாட்ட போயிடும், அப்புறம் வேஸ்ட் ஆயிடும். உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது. அளவளவா பார்த்து செக் பண்ணிட்டு. குழந்தையா இருக்கையில எங்க பாட்டியெல்லாம் இந்த மாதிரி செய்வாங்க. ரவா உருண்டை, தேங்காய் பருப்பி செய்யவே நாங்க குட்டியா இருக்கையில எல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்டுருவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. 1/2 கிலோவுக்கு 40 லட்டு வந்திருக்குது. ஈஸியான ரெசிபி, நல்லா குயிக்கா செஞ்சிடலாம். யாராச்சும் கெஸ்ட் வந்தாலும் ஈஸியா செஞ்சு கொடுங்க.
நல்லா டேஸ்டாவும் இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருக்குதா பிடிக்கலையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.